வணக்கம். எனக்கு ஒரு பெக்யூலியர் வியாதி இருக்குது. நான் என்ன படித்தாலும் எதை கேட்டாலும் உடனே அந்த கருத்துக்கு ஒத்த ஒரு பாடல் என் மனசில் தோணும். சில நேரங்களில் அதை வெளியில் சொல்லி சுற்றி இருக்கவங்கக்கிட்ட திட்டு கூட வாங்குவேன். எதுக்கு எடுத்தாலும் பாட்டா அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி படித்தேன். சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணியிருக்காங்களாம். என்னென்னா, ஒருத்தருக்கு எவ்வளவு வயதானாலும் எத்தனை மன அழுத்தம் இருந்தாலும் அவங்க தாயோடைய குரலை கேட்டால், அவங்க தாயோடைய அரவணைப்பு இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு குறைஞ்சிடுதான். இதுக்கு எதுக்கு சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம்? நம்ம ஊரில் கவிஞர்கள் இதெல்லாம் பாட்டில் எப்போவே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு என் மனசில் 2 பாட்டு உதித்தது. ஒன்று, நான் வாடும் நேரம் உன் மார்போடுதான், நீ என்னை தாலாட்டும் தாயல்லவா அப்படின்னு கவிஞர் வாலியும், பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா அப்படின்னு கவிஞர் வைரமுத்துவும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. தாயோடைய மடி, அவங்களுடைய தாலாட்டு நம்மளுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் போக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. இந்த 2 பாடல்களுக்கும் இதே தவிர நிறைய கருத்து ஒற்றுமைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், கருத்து ஒன்றாக இருந்தாலும் களம் வேறு அப்படிங்கிறதுனால இசையில் நிறைய வேற்றுமைகளை கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. இசையுடன் கலந்து இன்ப நினைவலைகளில் இந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் பாடல் முதல் மரியாதை படத்துல வந்த பாடல். இது 1985 வந்த படம். ராஜா சார் இசையில, நடிகர் திலகம் ஹீரோவா நடிக்க ராதா அவங்க கூட நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் வந்த படம் இது. நாம பார்க்க போற 2வது பாடல் 1989 வந்த படம். புது புது அர்த்தங்கள். ரகுமான், கீதா மற்றும் சித்தாரா நடிச்சிருந்தாங்க. ராஜா சார் இசையில, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் வந்த படம் இது. இந்த 2 படங்களில் பார்த்தீங்கன்னா, ஒன்று கிராமம், ஒன்று நகரம். கதை களம் தான் வேற, ஆனால் கதை ஒன்று தான். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரபலமானவன், ஊரில் மரியாதை பெற்றவன், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவன். ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏன்னா அவனுக்கு வாய்த்த மனைவி சரியில்லை. எப்போவுமே மன கஷ்டத்தில் இருக்கான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெண் குறுக்கிடுறா. அவளோட ஒரு நட்பு வருது. அந்த நட்பில் அவனுக்கு ஆறுதல் கிடைக்குது. அவங்களுக்கு நட்பை தாண்டி ஒரு பந்தம் உருவாகுது. ஆனால் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இதனால் வர துன்பங்கள் என்ன, குழப்பங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த 2 படத்தோடைய கதையுமே. இந்த படங்கள் வந்த காலகட்டத்தில் கதைக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஹுக் ஸ்டெப்புக்காகலாம் பாடல் போட்ட காலம் இல்லை அது. அதனால் கதை ஒன்றா இருந்தால் பாடலுடைய கருத்தும் ஒன்றா இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. ஸோ முதல்ல இந்த 2 பாடல்களுக்கும் இருக்கும் லிரிக்கல் ஒற்றுமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பாடலில் கிராமத்து ஹீரோ தன்னுடைய சோகத்தை வாய் விட்டு பாடிட்டு வயல்வெளியில் நடந்து போயிட்டுருக்கான். என்ன சொல்லுவே என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்கல, தூக்கத்தை வாங்கல அப்படிங்கிறான். மெத்தை வாங்க வசதி அவனுக்கு இருக்குது. ஏன்னா கிராமங்கள்லாம் மெத்தையில் படுக்கிறவன் வசதியான இருக்கவன் தான் படுக்க முடியும். மற்றவங்க திண்ணையில் படுப்பாங்க, கைத்துக்கட்டில் படுப்பாங்க. அந்த கால கிராமம் நான் சொல்கிறது, இப்போல்லாம் எப்படியோ. ஸோ மெத்தை வாங்குற அளவுக்கு வசதி இருக்குது. ஆனால் எனக்கு தூக்கம் இல்லை, ஏன்னா மனசில் அவ்வளோ பாரம், அத்தனை வேதனை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சோகத்தை சொல்லி புலம்புறான். நகரத்து இளைஞன் அவன் என்ன பாடுறான்னா, அவன் ஒரு பிரபலமான திரைப்பட பின்னணி பாடகன். ஸோ அவன் என்ன பாடுறான், தன்னுடைய பாடல் எத்தனையோ பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் எனக்கு அது சந்தோஷம் இல்லை, நான் இது வரைக்கும் என் மனசு விட்டு பாடலை உன்னை பார்க்குற வரையில் அப்படிங்கிற மாதிரி அவன் பாடுறான். என்னாலும் தானே தேன் விருந்தாவது, பிறர்க்காக நான் பாடும் திரை பாடல்தான், இந்நாளில் தானே நான் இசைத்தேனம்மா, எனக்காக நான் பாடும் ஒரு பாடல்தான். 2த்துலேயும் கிட்டத்தட்ட அதே கருத்து தான். எனக்கு வசதி இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, ஆனால் எனக்கான வாழ்க்கை நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் 2 பாடல்லையுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த 2வது பாட்டில் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, என்னுடைய சோகத்தை நான் உள்ளுக்குள்ளே தான் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நான் மற்றவங்களுக்காக சந்தோஷத்துக்காக பாடுறேன், பட் எனக்கு உள்ளே இருக்கிற சோகத்தை என்னால் வெளியில் சொல்ல முடியல அப்படிங்கிறது. இதே கருத்தை கிராமத்து பாடல்லையும் சொல்லியிருக்காங்க. உள்ள
சோகம் இருந்தால் பெண்கள் அதை ஈஸியாக வெளியில் சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்கள் சுய கௌரவம், குடும்ப கௌரவம் அப்படின்னு பல விஷயங்களுக்காக தன்னுடைய சோகத்தை மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிறாங்க. அதனாலே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகுது. ஆனால் தன்னுடைய சோகத்தை வாய் விட்டு சொல்லும்போது அதில் ஒரு ஆறுதல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதை இந்த 2 பாடல்லையுமே சொல்லியிருக்காங்க. கிராமத்து வெர்ஷனில் என்ன பாடுறாங்க? ஏதோ எம் பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன். ஏன்னா அது சொல்கிறதுல எனக்கு ஏதோ ஒரு லேசான ஒரு ஆறுதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதே விஷயத்த அந்த நகரத்து வெர்ஷனில் எப்படி சொல்கிறாங்க? பாட்டோடைய ஆரம்பத்திலே வரும், நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி. அவள்கிட்ட சொல்லும் போதே அவனுக்கு மனசில் நிம்மதி. கிராமத்து வெர்ஷனில் ஒரு பெண் பதில் பாடுறா கூடவே. அவள் என்ன சொல்கிறா? சோகராக சோகம் தானே அப்படின்னு பாடின உடனே இவனுக்கு ரொம்ப நிம்மதி ஆயிடுது. ஆஹா, நம்ம சோகத்தை கேட்டு உங்களை அக்னாலேஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு உடனே ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே அப்படின்னு அவளுடைய அந்த ஒரு வார்த்தைக்கே மயங்கி போய் உலகம் மறந்து ரொம்ப சந்தோஷமாக பாடுறான். இந்த நகரத்து வெர்ஷனில் இதே விஷயத்தை தான் அவனும் பாடுறான். ஏதோ ஏதோ ஆனந்த ராகம் உன்னால் தானே உண்டானது. இத்தனை நேரம் சோகராகம் பாடிந்தவன் அவளுடைய அன்பு கிடைத்த உடனே ஆனந்த ராகம் பாட ஆரம்பித்து விட்டான். ஸோ ஆண்களுக்கு ஒரு பெண் ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னாலே தாய்மடியின் சுகத்தை அவங்க கண்டுடுறாங்க. ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் இந்த மாதிரி மனசில் இருக்க சோகத்துக்காக இன்னொரு பெண் ஆறுதல் சொல்ல வேண்டியிருக்கு. இதே பெண்களுக்கு இதே போல் ஒரு துயரம், வாக்கப்பட்டவன் சரியில்லைன்னா அவளுடைய நிலைமை என்ன தெரியுமா? சினிமாவில் அழகிய கண்ணே உறவுகள் நீயே நீ எங்கே இனி நான் அங்கே என் சேயல்ல தாய் நீ அப்படின்னு குழந்தைங்க கேட்டுதான் என்னோட தாயா உன்னை பார்க்குறேன்னு பாட முடியும். ஆனால் இதெல்லாம் 80s வந்த படம். அப்போல்லாம் இந்த மாதிரி கருத்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வர படங்கள் இதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்குது. பாடல்கள் நல்லா இருக்கோ இல்லையோ, சொல்ல வர கருத்தில் ஆண் பெண் பாகுபாடு பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே வித நியாயத்தை தான் இந்த காலத்து படங்கள் காட்டுகின்றன அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆறுதல். சரி, இந்த 2 பாடல்களுக்கும் இருக்க கருத்து ஒற்றுமையை பார்த்தோம். இதில் இசையில் என்ன வித்தியாசம்? ரொம்ப ஆப்வியஸ் என்னென்னா, ஒன்று நகரத்து பாடல், இன்னொன்று கிராமத்து பாடல். ஸோ ஆர்கெஸ்ட்ரேஷன் முற்றிலும் வேறுபட்டு இருக்கும். கிராமத்து பாடலில் அதுக்கேற்ற மாதிரி இசைக்கருவிகள், மெலடியுமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் நகரத்து பாடல் இன்னும் கொஞ்சம் மாடர்னாக அதுக்கேற்றாப்ப ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பார் ராஜா சார். இது ஆப்வியஸ் டிஃப்ரென்ஸ். ஆனால் சில சட்டில் டிஃப்ரென்சஸும் கொடுத்துருக்காரு ராஜா சார். இது நம்ம கூர்ந்து கவனிச்சா நமக்கு புரியும். இந்த பூங்காற்று திரும்புமா பாடல், கிராமத்தில் பாடுற பாடல், அந்த கதையுடைய களம் கொஞ்சம் வேறுபட்டிருக்கு. என்னென்னா, இந்த பாடல் வர தருணத்தில் அப்போ தான் அந்த பெண்ணை முதல் முறையாக அந்த ஹீரோ பார்க்குறான். அதுக்கு முன்னாடி அவள் யாருன்னு தெரியாது. ஸோ இவன் மாட்டுக்கு தன் மனசு விட்டு வயல்வெளியில் தன்னுடைய ஆற்றாமையை சொல்லிட்டு பாடிட்டு போகிறான். எதிர்பாட்டு வரும்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் ரொம்பவே வாய் திறந்து ஒரு ஓப்பன் மவுத்டாக, ஓப்பன் ஹார்ட்டடாக பாடிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி இந்த பாடலுடைய வரிகளும் அமைஞ்சிருக்கு. பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட. ஸோ எல்லாமே நெடிலாக இருக்குது. வாய் திறந்து ஓப்பன் மவுத்டா பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட. ஸோ லாங் சிலபிள்ஸாக அமைஞ்சிருக்கு. அந்த பாடலுடைய சந்தமே இந்த மாதிரி ஓப்பன் த்ரோட்டடாக. ஏன்னா அவனுக்கு கல்மிஷமும் இல்லை, எதிர்பார்த்து வரும்னு எதிர்பார்த்தும் பாடலை. அதனால் தன்னுடைய சோகத்தை சொல்லி பாடுறான், மனசு திறந்து பாடுறான். இதே இந்த கேளடி கண்மணி பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ஆல்ரெடி அந்த பெண்ணை மீட் பண்ணிட்டா அவங்களுக்குள்ள ஒரு பந்தம் உருவாகிடுது. இது வெளியில் சொல்ல முடியாத பந்தம். இது என்னன்னே அவங்களுக்கே தெரியல இன்னும். இது வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு அவங்களுக்கே ஒரு கேள்விக்குறி. அதனால் அந்த பாடல் இந்த மாதிரி ஓப்பன் மவுத்டாக இல்லாமல் கொஞ்சம் ரகசியமாக தான் இருக்கும். எஸ்பிபி அவர்கள் கிசுகிசுப்பாகவே பாடியிருப்பார் அந்த பாடலை. ஸோ இசைக்கோர்வையில் காட்டுற வித்தியாசம் அது நேச்சுரல், அந்த பாடலுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வருது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டில் வேரியேஷன்ஸும் இளையராஜா அவர்கள் உணர்ந்து தான் இதில் அமைச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பாடினவங்களும் மலேசியா வாசன் அவர்கள், எஸ் ஜானகி அம்மா, அவங்க 2 பேரும் அந்த பூங்காற்று திரும்புமா பாடல் அவங்க உணர்ந்து பாடியிருக்காங்க. அதே போல் கேளடி கண்மணி பாடலை எஸ்பிபி அவர்களும் இதை உணர்ந்து ரொம்ப அழகாகவே பாடியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த 2 பாடல்களுக்கும் இருக்கும் இன்னொரு வேற்றுமை என்னென்னா,
அந்த பெண்ணுடைய நிலைப்பாடு. 2 பாடல்லையும் பெண்ணும் இருக்கா இல்லையா, அவளும் அந்த பாடலில் இருக்கா. பட் முதல் மரியாதை பாடலில் தான் அந்த பெண்ணுக்கு வாய்ஸ் இருக்குது. அதில் எதிர்பார்த்து பாடிட்டே வரா அந்த பெண். ஸோ அவளுடைய மனநிலை என்ன அப்படின்னு நமக்கு புரியுது. அவன் வந்து ஒரு ஊர் பெரிய மனுஷன். ஸோ அவன் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கா. இந்த பாடல்ங்கிற சுச்சுவேஷனில் அந்த லெவலில் தான் அவங்களுடைய அறிமுகம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவள் என்ன பாடுறா, அவனுக்கு ஆறுதல் சொல்கிறா. எப்படி, இந்த வேதனை யாருக்கு தான் இல்லை, ஒன்ன மீறவே ஊருக்குள்ளாள் இல்லை. நீ எவ்வளோ பெரிய மனுஷன், எஸ் உனக்கு வேதனை இருக்குதான், யாருக்கு தான் இல்லை வேதனை, உனக்கு ஒரு மாதிரி வேதனை, இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி வேதனை, ஆனால் நீ ஊர் பெரிய மனுஷனாச்சே, உனக்கு அந்த ஒரு பெரிய கௌரவம் இருக்கே அப்படின்னு அவனை வந்து ஆறுதல் சொல்கிறா. அதே நேரம் கொஞ்சம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் கொடுக்குறா. ஸோ ரொம்ப ஒரு அந்த பெண் வந்து ஏன் இவனுக்கு வந்து அந்த பந்தம் ஏற்படுது, அவன் மேலே ஏன் இந்த ஈர்ப்பு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் அது இருக்குது. அந்த பெண்ணுடைய ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்ரோச் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். வேற கேளடி கண்மணி பாடலில் அந்த பெண்ணுக்கு குரல் இல்லை, ஆணுடைய நிலையத்தான் சொல்கிறாங்க அந்த பாடலில். அவளுக்கு வாய்ஸே இல்லை. அந்த பாடல் வெறும் சோலோ சாங், எஸ்பிபி அவர்கள் குரல் மாத்திரம் தான் கேட்குது. ப்ளஸ் அந்த பாடலில் ஒரு டார்க்னஸ் இருக்குது, ஓப்பன் ஹார்ட்டடாக இல்லை. என்னென்னா அந்த பாட்டில் வந்து அவங்க 2 பேருமே மேரிட், இதில் அந்த பெண்ணுமே திருமணமானவள். ஸோ இந்த பந்தம் நிலைக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியுது, நமக்கும் தெரியுது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி படம்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் லிவ்டு தான் இந்த சந்தோஷம். இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பிணைப்பும் அந்த சந்தோஷமும் ரொம்ப ஷார்ட் லிவ்டுன்னு தெரியுது. அதனாலே அதில் ஒரு சாம்பர் மூடு இருக்குது அந்த பாடலில். அந்த டார்க்னஸை வந்து ராஜா சார் இசையாலும் இந்த பாடலில் கொடுத்துருப்பாரு. சில இடங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும். குறிப்பாக 2வது இன்டர்லூடில் வர அந்த ஒரு கோரஸ் பிட் கேளுங்களேன். இந்த 2 பாடல்கள்லையுமே ஃப்ளூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த யூசேஜில் எவ்வளோ வேரியேஷன் கொடுத்துருக்காருன்னா இந்த பாடலுடைய மூட்ஸை வெளிக்கொண்டதுக்கு ரொம்ப வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேளடி கண்மணி பாடலில் டார்க் மூடுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பேஸ் ஃப்ளூட் தான் அதில். அது கேட்கும் போதே நமக்கு ஏதோ மனசு பிசியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற பூங்காட்டு திரும்புமா பாடலில் வந்து மூட் வந்து ரொம்ப லைட்டுன்னு சொல்ல முடியாது, சீரியஸ்னும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நியூட்ரலான ஒரு மூடு தான். வேதனை இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு நியூட்ரலைஸ்ட் மூட். அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து ஃப்ளூட் யூசேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இசையில் எப்படி 7 சுரம் தான், ஆனால் அதில் எவ்வளோ பாடல்கள் உருவாக்க முடியுது, எத்தனை வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியுது, எத்தனை ராகங்கள் இருக்குது. இதே போல் நீங்கள் சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு கதை ஒன்றா இருக்கும், ஆனால் அதில் அமைக்கப்படும் கேரக்டரைசேஷன், அந்த சிச்சுவேஷன், அந்த கதைக்களம் இதெல்லாம் வேறுபடுத்தி காட்டி ரொம்ப வித்தியாசமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த 2 படங்களுமே கதை கரு ஒன்றா இருந்தாலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் பார்ப்பவங்களுக்கு கொடுத்தது. அதே போல் இந்த பாடல்களுமே சொல்கிற கருத்து ஒன்றா இருந்தாலும் நமக்கு கேட்கும்போது அதால் நமக்கு வரும் அனுபவம் ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும் 2 பாடலும். அந்த மாதிரி இசையமைப்பாளராகட்டும் இயக்குனராகட்டும் ரொம்ப அழகாக வந்து இந்த 2 பாடல்களுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே போல் ஒரே கருத்து உள்ள இருவேறு திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் உங்களுக்கு ஏதாவது தோணியதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு அறிந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கேன். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோடாக ஒரு நாள் போதுமான சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care. This is Priya signing off.